நீங்க டீசல் இன்ஜின் யூஸ் பண்றீங்களா, டீசல் கார் யூஸ் பண்றீங்க, டீசல் இன்ஜின்ல இருக்க வெஹிக்கிள் வெளியே பிளாக் ஸ்மோக் வருது, கம்ப்ளீட்டா எப்பெல்லாம் த்ராட்டில் அதிகமா பிரஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் பிளாக் ஸ்மோக் வருதுன்னா இங்க வாங்க பக்கத்துல வெஹிக்கிளோட இன்டேக் சிஸ்டமோ எக்ஸாஸ்ட் சிஸ்டமோ கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இன்டேக் சிஸ்டம்ல இந்த இருக்கு இல்லையா, த்ராட்டில் பாடி, ஆன்டி ஷட்டர் வால் ஓப்பன்ல இருக்குதா, எவ்வளவு கார்பன் டெபாசிட் ஆயிருக்கு பாருங்க உங்களுக்கு. இது வந்து இந்த ஆன்டி ஷட் ஆஃப் வால்வ் இருக்கு பாருங்க, இந்த வால்வோட ஃபங்க்ஷன் வந்து இந்த கார்பன் வந்து டெபாசிட் ஆகுனதுனால ப்ராப்பரா வந்து ஃபங்க்ஷன் ஆகாதுங்க. சேம் டைம் இங்க பாருங்க இன்டேக் மேனிஃபோல்டுல எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு இங்க பாருங்க. இந்த இருக்குது இல்லையா, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா காத்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு ஒரு ஏரியாவிலையும் ஒரு 200 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர், அதாவது ஒரு ஏரியாவுக்கு அவ்வளோ ஏர் வந்து இது உள்ள போகுதுன்னா இது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அடைச்சிருது அந்த கார்பன். ஸோ அதனால காத்தோட அளவு வந்து கம்மியா தாங்க இதுக்குள்ள இன்ஜினுக்குள்ள போகும். இந்த கார்பன் எங்க இருந்து வருதுன்னா இந்த இருக்கு பாருங்களா, இஜிஆர் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா, இதுல பாருங்க இதுதான் அந்த வால் இந்த இருக்குது இல்லையா. சேம் டைம் இங்க ஒரு வால்வ் இருக்குங்க, இந்த இருக்குது இல்லையா, அது எங்க பார்த்தா தெரியும்னா இந்த இருக்குது பாருங்க, சென்டர்ல ஒரு வால்வ் தெரியுதா. இதெல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும். இது ஏன் இந்த மாதிரி ஆகுது, இந்த இஜிஆரோட வேலை என்ன அப்படின்னு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். NOx நைட்ராக்ஸ் இருக்கு இல்லையா, நைட்ரஜன் ஆக்சைடு, அது வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஹை டெம்பரேச்சர்ல டீசல் இன்ஜின்ல ஜென்ரேட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் ஒரு 1100 இருந்து ஒரு 1300 டிகிரி செல்சியஸ்ல தான் நைட்ராக்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த டைம்ல இந்த வால் ஓப்பன் ஆகி அந்த வெளியே வரக்கூடிய அந்த நைட்ராக்ஸ் வந்து திருப்பியும் உள்ளுக்க எரிதலுக்காக சென்ட் பண்ணுங்க. அது எப்பெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் பண்ணும் இல்லையா ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் ஸ்பீட்ல, அந்த டைம்ல இந்த வால் ஓப்பன் ஆகும். சேம் டைம் ஐடில் இருக்கு பாருங்க, அப்போ வந்து க்ளோஸ்ல இருக்கும் வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா. அப்புறம் அதிகமான பவர் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அதிகமா பவர் தேவைப்படும் பாருங்க பீக்ல, அந்த டைம்ல வால் வந்து க்ளோஸ்ல தாங்க இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஏர் அதிகமா உள்ள போகணும் இல்லையா. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இஜிஆர் வந்து ஸ்டக் ஆகுறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த டீசலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். C10 H20 இருந்து C12 H23 C15 H28, அதாவது அந்த கார்பன் ரேட்டிங் அதிகமாக வெளியே வரக்கூடிய அந்த எரிஞ்சு பேன் ஆகி வெளியே வரக்கூடிய அந்த ஸ்மோக்லயும் கார்பன் அதிகமா இருக்குங்க. அதனாலதான் நீங்க நல்ல டீசலா போடுங்க, நல்ல பெட்ரோல் பங்க்ல டீசல் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. சேம் டைம் அந்த டீசலை இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இன்டேக் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் சிஸ்டம், இதுல ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகலனாலுமே வெளியே பிளாக் ஸ்மோக் வருங்க. இதை பத்தி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.